அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 19 மரியம், இறைத்தூதர் ஈசா அவர்களின் தாயார். வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். كافها يا عين صاد قاف ها يا عين صاد. ذكر رحمة ربك عبده زكريا. இது தன் அடியார் ஜக்ரியாவுக்கு உமது இறைவன் செய்த அருளை நினைவு கூர்வதாகும். إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك رب شقيا. அவர் தமது இறைவனை தாழ்ந்த குரலில் அழைத்து பிரார்த்தித்த போது, என் இறைவனே, எனது எலும்பு பலவீனமடைந்து விட்டது, என் தலைமுடி நரையால் மிளிர்கிறது. என் இறைவனே, நான் உன்னிடம் பிரார்த்திப்பதில் பாக்கியம் இழந்தவனாக ஆனதில்லை என்று கூறினார். وَإِنِّي خِفْتُ الْمَوَالِيَ مِنْ وَرَائِي وَكَانَتِ امْرَأَتِي عَاقِرًا فَهَبْ لِي مِنْ لَدُنْكَ وَلِيًّا يَرِثُنِي وَيَرِثُ مِنْ آلِ يَعْقُوبَ وَاجْعَلْهُ رَبِّ رَضِيًّا. எனக்கு பின்னால் உறவினர்களை பற்றி பயப்படுகிறேன். என் மனைவி மலடியாக இருக்கிறாள். எனவே எனக்கு உன்னிடமிருந்து ஒரு பொறுப்பாளரை அளிப்பாயாக. அவர் எனக்கு வாரிசாக இருப்பார், யாக்கூபின் குடும்பத்திற்கும் வாரிசாக இருப்பார். என் இறைவனே, அவரை பொருந்திக் கொள்ளப்பட்டவராக ஆக்குவாயாக என்றார். يا زكريا إنا نبشرك بغلام اسمه يحيى لم نجعل له من قبل سميا. ஜக்ரியாவே, ஓர் ஆண் குழந்தையை உமக்கு நற்செய்தியாக கூறுகிறோம். அவரது பெயர் யஹ்யா ஆகும். இதற்கு முன் இப்பெயரை எவருக்கும் சூட்டப்பட்டதாக நாம் ஆக்கவில்லை என இறைவன் கூறினான். قال رب أنى يكون لي غلام وكانت امرأتي عاقرا وقد بلغت من الكبر عتيا. என் இறைவனே, என் மனைவி மலடியாக இருக்கிறாள், நானும் முதுமையின் எல்லையை அடைந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு எப்படி குழந்தை உருவாக முடியும் என்று அவர் கேட்டார். قال كذلك قال ربك هو علي هين وقد خلقتك من قبل ولم تك شيئا. அவ்வாறுதான், இது எனக்கு மிக எளிது, இதற்கு முன்னீர் எந்த பொருளாகவும் இல்லாதிருந்த போதே நான் உம்மை படைத்துள்ளேன் என உமது இறைவன் கூறுகிறான் என்று வானவர் கூறினார். قال رب اجعل لي آية قال آيتك ألا تكلم الناس 3 ليال سويا. என் இறைவனே, எனக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துவாயாக என்று அவர் கேட்டார். நீர் நலமுடன் இருக்கும் நிலையில் 3 இரவுகள் மக்களிடம் உம்மால் பேச முடியாது என்பதே உமக்குரிய அடையாளம் என்று அவன் கூறினான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.